பிரியமானவர்களே, வாழ்க்கையின் பயணத்தில் நோய் என்பது ஒரு தற்காலிக தடை அல்ல. மனித வாழ்வின் பலவீனத்தையும் படைப்பின் நிலையற்ற தன்மையும் நமக்கு உணர்த்தும் ஒரு ஆழமான ஒரு தருணம். நோயை பற்றி நவீன உலகில் நாம் ஒரு உயிரியல் குறைபாடாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அதை ஒரு தொழில்நுட்ப கோளாறு போல கருதி மருத்துவர்களால் சரி செய்ய முனைகிறோம். ஆனால் இந்த நோயானது நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பதாகவும் நம்முடைய திட்டங்களை தவிடுபடியாக்குகின்ற ஒரு நிலையாக கருதுகிறோம். நோய் வந்தால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று முடங்கி போகிறோம். ஆனால் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த நோய் என்பது உலகம் முழுமையற்று இருப்பதற்கான அறிகுறி. ஆதியில் மனிதன் கடவுளை விட்டு விலகியதால் வீழ்ச்சிகளும் விளைவுகளும் பாவங்களும் வந்தது. விவிலிய பார்வையில் நோய் என்பது ஒரு வெளிப்படுதல். நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதையும், ஒவ்வொரு சுவாசத்திற்கும் நாம் கடவுளை எவ்வாறு சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அது நினைவு ஊட்டுகிறது. பவுலடியார் படைப்பின் முழுவதும் பிரசவ வேதனையால் தவிக்கிறது என்று நோயினுடைய அந்த ஒரு தவிப்பையே ஒரு பகுதியாக பார்க்கிறார். ஆனால் இந்த தவிப்பு தான் இறைவனிடத்தில் நம்மை கொண்டு செல்கிறது. இயேசு நம்மை தூரத்திலிருந்து குணப்படுத்துவது மருத்துவர் அல்ல, மாறாக நம்முடைய வேதனையில் பங்கெடுக்கின்ற ஒரு காயப்பட்ட மருத்துவர். அவருடைய அன்பின் தொடுதலால் அன்று சமூகம் தீண்டத்தகாதவர்களை ஒதுக்கி வைத்த தொழுநோயாளர்களை கூட இறைவன் தொட்டு குணப்படுத்துகிறார். நாம் நோயினால் தனிமைப்பட்டிருப்பதை உணர்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை தொட காத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடையும் என்று எசேயா இறைவாக்கினர் குறிப்பிடுகிறார். நம்முடைய நோயினுடைய வலியை அவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார். அதனால் நம்முடைய வேதனையை அவரால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசுனுடைய குணமாக்கு வல்லமையானது கடந்த காலத்திற்கு உரியது மட்டுமல்ல, அது இன்றும் உயிரோட்டம் இருக்கின்ற ஒரு நிலை. அவர் நம்முடைய ஆன்மீக நோய்களை குணப்படுத்துகிறார். இயேசு செய்கின்ற மிகப்பெரிய சிகிச்சையானது பாவ மன்னிப்பை நமக்கு வழங்குகிறார். பல நேரங்களில் மனத்தினுடைய பாரமே உடலை பாதிக்கிறது. இயேசுங்க கடந்த கால கரைகளை, பாவங்களை கழுவி உம்முடைய ஆன்மாவிற்கு புத்துயிர் அளிக்கிறார். அதுதான் நிரந்தரமான குணம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனத்தில் நாம் உள்ளம் உடைந்தவர்களாய் இருக்கிறோம். அந்த உள்ளம் உடைந்தவர்களை இறைவன் குணமாக்குகிறார். மனதில் இருக்கின்ற அந்த கவலைகள், பயம், மன அழுத்தங்களால் வாடுகின்ற நம்முடைய உள்ளங்கள் உலகம் கொடுக்க முடியாத அமைதியை நம் ஆண்டவர் தூய வல்லமின் மூலமாக நமக்கு அளிக்கிறார். மன ரீதியாக நம்மை குணப்படுத்துகிறார். உடல் ரீதியாக அன்று குருடரை திறந்தவர், செவிடர்களுக்கு காதுகளை திறந்தவர், ஊமையர்களை பேச வைத்தவர், இன்று பலவிதமான அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சில நேரங்கள் அதிசயமான முறையில் நம்முடைய உடலை அவர் தேற்றுகிறார். மருத்துவர்களை கைவிட்ட நிலையில் கூட இறைவன் குணப்படுத்துகின்ற ஆசீர்வாதம், சுகமளிக்கின்ற அந்த ஊற்றை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களை, நோய் என்பது இருண்ட பள்ளத்தாக்கு போல தோன்றலாம். அந்த பள்ளத்தாக்கில் தான் இயேசுடைய பிரசனம் இன்னும் பிரகாசமாக இருக்கிறது. நம்முடைய வெளிப்பக்கமான உடல்கள் அழிந்து போனாலும் உட்புறமான ஆன்மாக்களை கூட இறைவன் புதுப்பிக்க முடியும். ஆகவே இன்று ஆண்டவர் நம்முடைய நோயை தீர்க்கிறார், நம்முடைய பலவீனங்களை வலிமையாக்குகிறார், நம்மை மீட்டெடுக்கிறார், நம்முடைய படுக்கைகளை தூக்கி போடுகிறார், நம்முடைய கரத்தை பிடிக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்ற மெல்லிய சத்தத்துடன் நம்மை எழுப்புகிறார். நம்முடைய உடலை சுகப்படுத்துகிறார், ஆன்மாவை சுகப்படுத்துகிறார், மனதை சுகப்படுத்துகிறார். ஆகவே நம்பிக்கையோடு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாஞ்சைகள், உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு குறைபாடுகள், நோய்கள், தலை முதல் பாத வரை இருக்கின்ற ஒவ்வொரு நோய்களையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். இறைவன் தன்னுடைய தழும்புகளை நம்மை குணப்படுத்துவார். அவருடைய காயங்கள் நாம் குணம் அடைகிறோம். இறைவனுடைய குணப்படுத்துகின்ற ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் சுகப்படுத்துகிறது. அதற்கு தேவை நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உன்னுடைய நம்பிக்கை உன்னை எழுப்பியது என்று ஆண்டவரே குறிப்பிடும். ஆகவே நம்பிக்கை விடாத மகளே, நம்பிக்கை விடாதே மகனே, இறைவனை பற்றிக்கொள். இறைவன் உன்னை தொடுவார், தொட்டு சுகப்படுத்துவார், தொட்டு குணப்படுத்துவார். அந்த குணப்படுத்துகின்ற ஆண்டோடைய ஆற்றலை அவரை தொடுவதன் மூலமாக, அவர் நம்மை தொடுவதன் மூலமாக வெளிப்பட போகிறது. நம்பிக்கையுடன் உன்னுடைய உடலின் குறைபாடுகளை, உம்மிடத்தில் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல் நோய்களை இறைவன் இன்று சுகப்படுத்துவார். இயேசுனுடைய பெயரால் அனைத்து நோய்களும் இன்று விலகி போகும், அனைத்து நோய்களும் சுகமாக்கப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த பாடலின் மூலமாக ஆண்டவரை நலம் தருகின்ற மருத்துவராக இருக்கிறார். அந்த மருத்துவரை நாடுவோம். அந்த மருத்துவர் நம்மை சுகப்படுத்த நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவருடைய சுகத்தை பெற்று நலமுடன் நம் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஆண்டவரே, இந்த உன்னதமான சமூகத்தில் நற்கருணை பிரசனத்தில் நான் தாழ்மையுடன் வருகிறேன். நீர் ஒருவரே எங்களை குணமாக்கும் இறைவன் என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, நானே உன்னுடைய கர்த்தர் என்று கொடுத்த வாக்குறுதி இப்பொழுது நான் பற்றி கொண்டு உம்மிடத்தில் செபிக்கிறேன். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். இது அதிசயம், இது அற்புதம், ஆற்றலாகுமே. இது அதிசயம், இது அற்புதம், ஆற்றலாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தின் உடலில் இருக்க ஒவ்வொரு பலவீனங்கள், நோய்கள் மற்றும் வலிகளை உடைய பாதத்தில் வைக்கிறேன். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்த அந்த தழும்புகளுக்காக, சிந்திய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி கூறி, அந்த தழும்புகளால் எனக்கு இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டே, ஐயா ஒளி தந்து குணமளித்தே, அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தாம். ஐயா ஒளி தந்து குணமளித்தே, அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தாம். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. இயேசுவே, நீர் அன்று நோயாளிகளை தொட்டு குணமாக்கியதை போல உம்முடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது என் மீது இறங்குவதாக. என்னுடைய உடலில் ஒவ்வொரு பாகம், ஒவ்வொரு அணுவும் உடைய பரிசுத்தாவினால் புதுப்பிக்கப்படட்டும். நோயினால் உண்டான பயத்தையும் சோர்வையும் என்னிடமிருந்து அகற்றும் தெய்வீக சமாதானத்தால் என்னுடைய இதயத்தை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி எனக்கு பூரண சுகத்தையும் பலத்தையும் தருவேன் முழுமையாக நம்பி செபிக்கிறேன். 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவ விசுவாசத்தோடு உம்மை தொட்டார்.
12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டால் அவர் நோய் நீங்கி நலமாவதை தன் உடலிலே உணர்ந்து கொண்டான். அவர் நோய் நீங்கி நலமாவதை தன் உடலிலே உணர்ந்து கொண்டான். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன்.